இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஜான்சன் கல்லடை கிராமம், கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கனாக்கா எதை பற்றி நான் விளக்கம் அளிக்க போகிறேன் அப்படின்னா, தென்னை மரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன 1 வருஷம் 2 வருஷம் அப்படி ஆன தென்னம்பிள்ளைக்கு வந்து நம்ம குருத்து வந்து சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால குருத்து வந்து அழுகல் நோய் வந்து நமக்கு எல்லா தென்னை மரத்துக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய மரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 15 கன்று தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 7-8 கன்றுக்கு வந்து இப்போது அந்த இலை இந்த குருத்து வந்து அழுகல் நோய் இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கனாக்கா காண்டாமிருக வண்டு, அப்புறம் சிவப்பு கூன் வண்டு, இது மாதிரி வந்து நிறைய வண்டுகள் வந்து நமக்கு குருத்தை வந்து அழிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து இப்போது நெல் பராமரிப்பு அது மாதிரி அந்த இதில் இதாக இருக்கும். நான் தென்னை மரத்துக்கு வந்து கொஞ்சம் பராமரிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இது பண்ணதுனால இலை குருத்து வந்து கொஞ்சம் அழுகல் நோய் வந்து அதிகமாகிருக்கு. அதனால் அதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து என்ன வந்து குருத்தில் என்ன ஊற்றி விடலாம், அடுத்து வந்து வேருக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த தென்னையில் வந்து இலை குருத்து வந்து எப்படி அழுகி பாருங்கள். மட்டையெல்லாம் இப்படி தான் வந்து வண்டுகள் தாக்கம் இருந்துச்சுனாக்கா வி ஷேப்பில் வந்து இப்படி வந்து கட்டாயிட்டு தொங்கிடும். குருத்தை வந்து இலைகளை வந்து வண்டுகள் வந்து சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள், இந்த குருத்தை பாருங்கள் எப்படி அழுகி எப்படி தொங்கி இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் வந்து நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்க. இதுக்கு வந்து இன்னொரு காரணம் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பக்கத்துலேயே வயல் இருக்குது. வயலுக்கு வந்து தண்ணி நம்ம வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால அதனால் கூட இந்த பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குருத்துக்கு வந்து ஊற்றி விட்றதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் சூடோமோனாஸும் 1 லிட்டர் மெட்டாரைசியம் வந்து தென்னை மரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. சூடோமோனாஸ், மெட்டாரைசியம், அப்புறம் நாட்டு சக்கரை 1 கிலோ, சோலு பார் வந்து ஒரு 300 கிராம். இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து வச்சுருந்துட்டு ஒரு நாள் வச்சுருந்துட்டு மரத்துக்கு 1 லிட்டர் நம்ம குருத்தை பிரித்து விட்டு நம்ம ஊற்றி விடணும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து ஒரு 30 லிட்டர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து மரங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு 15 மரம் தான் இருக்குது. மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றினாலே போதும். இதே வந்து இப்போது ஒரு முறை ஊற்றிட்டு அடுத்து ஒரு 15 நாள் கழித்து வந்து திரும்ப ஒரு முறை நம்ம வந்து குருத்தில் ஊற்றி விட்டோம் அப்படின்னாக்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். புதிய குருத்து வந்து வர்றதுக்கு வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அந்த புது குருத்து வந்துருச்சு அப்படின்னாக்க வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து இந்த சூடோமோனாஸு, மெட்டாரைசியம் இதெல்லாம் வந்து சின்ன கண்ணாக இருக்கிறப்ப வந்து மாதம் ஒரு முறை ஆச்சும் வந்து குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு முறை கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நாட்டு சக்கரை 1 கிலோ, பேப்பரை எடுத்துகிட்டு போகும். முக்கால்வாசி போடு, கொஞ்சம் வச்சிரு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ட்ரம்மில் வந்து ஒரு 30 லிட்டர் தான் தண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு மரங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம 100 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 72 மரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வந்து நான் மரங்கள் வந்து கம்மியாக இருக்கிறனால 30 லிட்டர் எடுத்துருக்கேன். இதில் வந்து நாட்டு சக்கரை ஒரு அரை கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் நான் நாட்டு சக்கரையை கொட்டுறேன். அந்த குச்சி வச்சு நல்லா கிண்டி விடுங்கப்பா. குச்சியில் நல்லா கிண்டி விடுங்க. ஓகே. அடுத்து சூடோமோனாஸ் வந்து இதில் தண்ணியில் கலந்து ஊற வைக்கணும். இப்போ வந்து சூடோமோனாஸ் கலக்கிறோம். இதை கீழே வச்சுட்டு அடுத்து மெட்டாரைசியம். இப்போ வந்து மெட்டாரைசியம் இதில் தண்ணியில் வந்து கலக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் தண்ணியில் போரான் பவுடர், சோலு பாருங்கிற அந்த போரான் பவுடர்
100 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 300 கிராம் கலக்கணும். நான் 30 லிட்டர் தான் தண்ணி கலக்கிறதுனால வந்து 100 கிராம் சோலு பார் பவுடர் வந்து இதில் தண்ணியில் கலக்க போகிறேன். அப்படி கொட்டிடு, ஃபுல்லாக கொட்டிடு. அப்படியே இதை கலக்கி விடுங்க. இதை கலக்குங்க நல்லா. இதை நல்லா கலக்கிட்டு கலக்கின பிறகு வந்து இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து அந்த நுண்ணுயிர்கள் நம்ம சூடோமோனஸ் அப்புறம் மெட்டாரைசியம் இதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்ல பெருக்கம் அடையும். இந்த தண்ணியில் வந்து நமக்கு வந்து பெருக்கம் அடையும். அதுக்கப்புறம் இதை ஒரு நாள் வச்சுருந்துட்டு நம்ம குருத்தை நல்லா பிரித்து விட்டு அதில் வந்து ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் கணக்கில் வந்து நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அது உள்ளே இருக்கிற எந்த ஒரு பூஞ்சானாக இருக்கட்டும், பாக்டீரியா, வைரஸ், எந்த ஒரு கிருமிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அது இறந்து நல்ல நுண்ணுயிர்கள் வந்து அதில் வந்து பெருக்கமடைய செய்யும். அப்புறம் வந்து நமக்கு புது குருத்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து நான் சொன்னது வந்து இது வந்து குருத்து வழியாக ஊற்றுறதுக்கு. அடுத்தபடியாக வந்து வேருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த இதில் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு குருத்துக்கு என்ன கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து இப்போ சொன்னேன். இப்போ அடுத்து வந்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேர் மூலமாக வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தென்னை மரத்துக்கு வந்து அவசியம் நம்ம கொடுக்க வேண்டியது என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு பேரல்லேருந்து ஒரு 50 லிட்டரு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், மரங்கள் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. அந்த மரத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நான் எடுத்துருக்கேன். ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 3 லிட்டர் அப்படி ஊற்றுற மாதிரி நான் ஒரு கணக்கில் வந்து எடுத்துருக்கேன். தண்ணி எடுத்தாச்சு. தண்ணியில் பார்த்திங்கனாக்கா மீன் அமிலம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து ஏற்கனவே தண்ணியில் வந்து கரைச்சி விட்டு அந்த கலரை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். மீன் அமிலம் சொந்தமாக தயாரித்து நான் இதில் வந்து கலந்துருக்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரைகோடெர்மா விரிடியும் அதுக்கப்புறம் வந்து ஃபேசிலோமைசிஸ் இதுவும் வந்து நம்ம வந்து கலந்து வச்சுருந்துட்டு இதை நல்லா ஒரு நாள் வந்து வச்சுருந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வேர் மூலமாக வந்து வேருக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து கிடைக்கும். ட்ரைகோடெர்மா விரிடி ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுப்பா. உள்ளே ஊற்றி விடுங்க. அடுத்து ஃபேசிலோமைசிஸ் ஒரு 1/2 லிட்டர். ஏன்னா வந்து நான் 50 லிட்டர் தான் தண்ணி வச்சுருக்கேன். இதுவும் கணக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 100 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 லிட்டர் ட்ரைகோடெர்மா விரிடி, 1 லிட்டர் ஃபேசிலோமைசிஸ், அப்புறம் நம்ம மீன் அமிலம் கலந்து வச்சுருந்துட்டு நம்ம ஊற்றலாம். இப்போ நான் பாதி தண்ணி வச்சுருக்கனால 50 லிட்டருங்கிறனால நான் பாதி வந்து ஊற்றுறேன். ஊற்றுங்க. இதை ஊற்றிட்டு இப்போ ஒரு 15 மரத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 நாள் கழித்து வந்து திரும்ப இதை வந்து திரும்ப ஊற வச்சு நம்ம ஒரு நாள் வச்சுருந்துட்டு தண்ணியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மரத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்க வந்து மரம் வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து நமக்கு வந்து தேங்காய் வர்றப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல திடகாத்திரமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு முறை மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. மாதம் 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறைனாச்சும் வேர் மூலமாக கொடுக்குறது வந்து மீன் அமிலம் அப்புறம் மெட்டாரைசியம் இதில் வந்து நம்ம மெட்டாரைசியம் கூட கொஞ்சம் வேர் மூலமாக கொடுக்கறதுக்கு நம்ம கலந்துக்கலாம். மெட்டாரைசியம் கொஞ்சம் ஊற்றுங்க. மெட்டாரைசியமும் இதில் கலந்துக்கலாம் வேர் மூலமாக கொடுக்கறதுக்கு. உள்ளே ஊற்றுங்க. உள்ளே ஊற்றியாச்சு. இதை கலந்துட்டு இதையும் வந்து நம்ம மூடி எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மூடிடுங்க. இதை கலந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு நாள் வச்சுருந்துட்டு நம்ம வேர் மூலமாக அடிமரத்தை தென்னை மரத்தோட அடிமரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அடிமரத்தை சுற்றிலும் 4 பக்கம் நம்ம வந்து நல்லா ஊற்றி விட்டோம் அப்படின்னாக்க இந்த இலை குருத்து அழுகல் நோயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிகமான வேருக்கு வந்து தண்ணிகள் அதிகமாக போனதுனால வந்து தீமை விளைவிக்கக்கூடிய பூஞ்சைகள்லாம் வந்து வேரில் வந்து இருக்கும். அந்த வேர்களை வந்து நன்மை செய்யக்கூடிய பூஞ்சைகள் போயிட்டு அதை வந்து நமக்கு சுத்தப்படுத்திடும். நல்ல அது மேலே வந்து படர்ந்து தீமை செய்யக்கூடிய பூஞ்சை பாக்டீரியாக்களை அழித்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நமக்கு
மரத்தில் வந்து வேர் வளர்றப்போ வேரில் அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நமக்கு வந்து தென்னை மரத்துக்கு கொடுக்கும். இந்த வீடியோ வந்து தென்னை மரம் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து யார் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி, வராமல் இருந்தாலும் சரி, எல்லாருமே கண்டிப்பாக அந்த இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு மரம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மீண்டும் ஒரு முறை காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். கால் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கலாம். எல்லோரும் கரெக்டாக நல்ல ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். மண் வளத்தை பாதுகாப்போம், மக்கள் நலனையும் பாதுகாப்போம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.